Hey guys and welcome back to the channel. So today வந்து பாத்தீங்கன்னா I am here at the new Renault showroom. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா first of all வந்து I want to thank Mr. Rahman and Mr. Shantakumar for giving a new product of the Renault. So Renault ஓட புதுசா லான்ச் ஆன ஒரு நியூ ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறேன். So this is the new Renault Kicker. So today I am going to show you the detailed review of this Kicker. So இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் வந்து ஒரு டிசைன்லேயே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது இந்த டிசைன்லேயே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து கீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ரெனால்ட் கீ. இது ஒரு பியூட்டிஃபுல் ரெனால்ட் லோகோவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த யூஷுவல் கீயோட உங்களுக்கு லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ ரொம்ப பெருசாக தந்திருக்காங்க. பட் அதில் இருக்க பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான், லைக் அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங், அதுக்கப்புறம் ஹெட் லேம்ப்ஸ், அப்புறம் பூட் ஓப்பனிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கைகரோட டிசைன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்னிங் டிசைனில் தான் வந்து இந்த கைகர் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ஸோ இட் கம்ஸ் அ ரெகுலர் கலர் லைக் ப்ளூ, ரெட், ஸோ அதே மாதிரி இருக்குது. ஈவன் டியூல் டோன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து இட்ஸ் லைக் அண்ட் ஸ்போர்ட்டியர் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ த கலர் லைக் ரெட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டாக்கிங் அபவுட் த ஃப்ரண்ட் டிசைன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூ கெட் அன் மேசிவ் ரெனால்ட் லோகோ ஓவர் ஹியர். ஸோ ரெனால்ட் லோகோ வந்து ரொம்ப போல்டர் ப்ரெசன்ஸில் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லிட்டில் பிட் க்ரோம் இன்சர்ட்ஸ்லையும் இங்கே க்ரில்லில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிலோ தட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு டியூவல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டைகரில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டிஆர்எல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நாட் ஆன் த எல்இடி டிஆர்எல், பிலோ தட் உங்களுக்கு லைக் ஒரு ஸ்ட்ரைக்கிங் லைன்ஸ் அப் அந்த மாதிரி தந்திருக்காங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பிலோ தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூ கெட் அன் ட்ரிபிள் செட்டப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ஹெட்லாம்ப்ஸும் சரி, உங்களுக்கு லோ பீம் ஹெட்லாம்ப்ஸும் சரி, எல்லாமே உங்களுக்கு எல்இடி ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் இஸ் அண்ட் ரெனால்ட் பியூர் விஷன். ஸோ அது அவங்க யூஸ் பண்ணுற நியூ எல்இடி ஹெட்லாம்ப்ஸோட டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி இந்த கைகர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு போல்டர் ப்ரெசன்ஸ் என்ன தருதுன்னா ஸோ கெட் அண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் லைக் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஓவர் ஹியர். ஸோ அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரியலி வெரி மேட்சிங். ஸோ அதே மாதிரி இந்த கலர் ஃபினிஷும் சரி, உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் க்ரோம் இன்சர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஓவரால் ஃப்ரண்ட் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா வெரி போல்டர் அண்ட் ஸ்போர்ட்டியர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து இந்த ஃபுட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ ஓப்பனிங் த ஃபுட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து லிட்டில் ஹெவி, ரொம்ப ஹெவிலாம் இல்லை, லிட்டில் ஹெவியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் தான் இந்த ஃபுட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அண்டர் த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி 1 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 3 சிலிண்டர் யூனிட். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 98 பிரேக் ஹார்ஸ் பவர், அதுக்கப்புறம் வந்து 160 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். லைக் இது வந்து ஆக்சுவலி டர்போ வேரியன்ட். ஸோ டர்போ வேரியண்ட்டில் உங்களுக்கு இவ்வளோ டார்க் அண்ட் இவ்வளோ பவர் நான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட நார்மல் விச் மீன்ஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு பவரும் சரி, டார்க்கும் சரி உங்களுக்கு கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அதுவுமே உங்களுக்கு ஒரு 3 சிலிண்டர் யூனிட் தான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபுட்டு வந்து அப்லோட். ஸோ கைகரோட ஃப்ரண்ட் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே தான் தந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்னென்னா இங்கே வந்து இந்த ஸ்ப்ரே நாசில்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து 2 நாசில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் நாசிலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கைகரோட சைட்வேஸ்லேருந்து பார்க்கலாம். சொல்லுவாங்க.
ஸோ கம்மிங் டு த சைட் போர்ஷன் ஆஃப் த கிக்கர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் இஸ் அன் RXZ பேட்சிங் ஓவர் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஹிக்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3991 mm வந்து லென்த் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 1605 mm வந்து ஹைட்டோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி த பெஸ்ட் திங் இன்னும் ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக இந்த சப் 4 மீட்டர் காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் இவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரதுன்றது கிரேட் திங். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், ஸோ இந்த கார் வந்து லிட்டில் கெட் டர்ட் பிகாஸ் நான் ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு டர்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரூஃப் ரைல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூஃப் ரைல்ஸும் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டாலர் லுக்கிங் கார் தான் அப்படி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டியூவல் டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பாடி கிளாடிங்கும் தந்துருக்காங்க. ஸோ இந்த லுக்ஸ் வைஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டஸ்டருக்கும் குவிட்க்கும் நடுவில் ஒரு சப் 4 மீட்டர் ப்ளஸ் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்குலர்லேயே உங்களுக்கு பிளாக் அவுட் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீக்குலர் பிளாக் அவுட்டில் ஃபினிஷ் பண்ணதுனால யூ கெட் அண்ட் ஃப்ளோட்டிங் ரூஃப். ஸோ அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ரூஃப் லைக் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட் ஜாப் டன் பை த ரெனால்ட் தான் அப்படி சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த டயர்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுறேன். ஸோ இந்த டயர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 195, 60 or 16 இஸ் த சைஸ் ஆஃப் த டயர். ஸோ இந்த டயர் வந்து ஆக்சுவலி அலாய் வீல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ABS வித் EBD டெக்னாலஜியோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு RXZ பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாடல் இல்லை வேரியண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுல உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மிரர்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் அவுட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு டர்ன் ஓவர் சிக்னல்ஸில் தந்திருக்காங்க, LED ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஓவராலாக சைட் லுக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட் கிக்கர் வந்து நாட் ஒன்லி ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே தந்திருக்காங்க. ஃபுல் மார்க்ஸ் ஃபார் த டிசைன் வந்து ரெனால்ட்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ரியர் சைடில் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த ரியர் சைட் ஆஃப் திஸ் கைகர் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஓவரால் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இட் கெட்ஸ் அன் அமேசிங் டிசைன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஃப்ரம் ரெனால்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் திங் ரியலி அட்ராக்ட்ஸ் பீப்புள் என்னென்னா ஸோ கெட் அன் பியூட்டிஃபுல் C-ஷேப் டைல் லேம்ப்ஸ். ஸோ இந்த டைல் லேம்ப்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிரேக் லேம்ப்ஸ் உங்களுக்கு LED ஃபினிஷில் தந்திருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப் உங்களுக்கு ஹாலஜனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இது ரெண்டுமே உங்களுக்கு ஹாலஜனில் தந்திருந்தாலும் இந்த டிசைன் வெரி அமேசிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெனால்ட் பேட்சிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ரெனால்ட் லோகோ கிகர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. இந்த லோகோக்கு சென்டரில் வந்து இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிலோ தட் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ யூ கெட் அண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியர் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் SUV அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியராகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க, போல்டராகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து பில்ட் பண்ணுறதுன்றது ஸோ தட்ஸ் அ கிரேட் திங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தீஸ் ஆர் த ரிவர்ஸ் வைப்பர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக் இங்கே மேலேயுமே வந்து உங்களுக்கு பிரேக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த பெஸ்ட் திங் வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாய்லர்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு இங்கே ஒரு ஸ்பாய்லர்ஸ்லுமே உங்களுக்கு ஒரு கட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லர் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா வெரி அமேசிங் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி டர்போ பேட்சிங் அண்ட் தீஸ் ஆர் த ரிஃப்ளெக்டர்ஸும் உங்களுக்கு லைக் அண்ட் ஒரு எல்ஷேப் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட். அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக தான் வந்து இந்த கைகர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்துக்கலாம். கீழே வந்து ஒரு ரெக்வஸ்ட் பட்டன் இருக்குது. ஸோ ஓப்பன் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த ஒன்லி கார் வித் ஆக்ஷன் ஒரு செக்மெண்ட்லேயே வந்து ஒரு பெரிய போட் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைகரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பூட் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாட் 200 liters, நாட் 300 liters, 400 liters வந்து பூட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங் தான் நான் சொல்லணும். இன்னும் நீங்கள் ஃபர்தராக இந்த பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 60-40 ஸ்பிளிட் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் அக்சஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப
ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லோடிங் லிப் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் ஹையர், உள்ளேருந்து பார்க்கும்போதும் கொஞ்சம் ஹையராக இருக்கும். பட் அந்த ஸ்பேஸ் தரத்துக்காக இந்த லோடிங் லிப் கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ அப்படி தந்திருக்காங்க. இந்த டிசைனில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கலரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே தரும். ஸோ ரூஃப் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் டியூவல் டோன் கலர், டியூவல் டோன் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் வந்து உங்களுக்கு பிளாக் ஃபினிஷும் பாடி கலரில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ ஃபினிஷும் கொடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்கள் இன்சைட்லேயுமே அவங்க கொடுக்க வேணாம், பட் இருந்தாலுமே உங்கள் இன்சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியில் ரெப்ரசன்ட் பண்ண உங்களுக்கு ப்ளூலையும் இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் அந்த பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைனில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்கன்றது இந்த கலர் கோட்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா ஸோ இங்கே வந்து ஒரு இன்சைட் ஃபுல் ஹேண்டில் இருக்கணும். ஸோ அது வந்து மிஸ்ஸஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கைகரோட பாடியில் தான் நீங்கள் டெயில்கேட்டில் தான் வந்து டச் பண்ணி நீங்கள் இந்த பூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கைகர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ ஒன்லி ஃபார் இட்ஸ் லுக்ஸ் பேஸ் பண்ணியே வந்து இந்த கைகர் வந்து மேக்னெட்டோட பெட்டராக சேல்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே லுக்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை ப்ராக்டிகாலிட்டியில் எப்படி தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ மூவிங் டு த இன்டீரியர் நம்ம இந்த கிகரோட ப்ராக்டிகாலிட்டி வந்து பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் வைடராக இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபிட் யுவர் ஹேண்ட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ திஸ் ஆர் த ரியர் ஏசி வென்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க 12 வோல்ட். அஃப்கோர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, பட் என்னென்னா யூஎஸ்பி தந்துருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் த மேகசின் ஹோல்டர். ஸ்கூட் அவுட் சீட் பேக்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ அப்படி நம்ம தேவையில்லை, பிகாஸ் ஏன்னா வி ஹேவ் அன் குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி வைஸ் எப்படின்னு காட்டுறேன். ஸோ சீட்ஸுமே உங்களுக்கு நல்லா வைடராக இருக்குது. ஸோ அதனால 3 பேசஞ்சர்ஸ் வந்து உங்களால் கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சீட்ஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹி ஹேஸ் அன் குட் அமௌண்ட் ஆஃப் நீ ரூம் ஓவர் ஹியர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்லேயும் உங்களுக்கு எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ அதே மாதிரி ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் த போத் பேசஞ்சர்ஸ். பட் சென்டர் பேசஞ்சருக்கு உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் கொடுக்கல. பட் திங் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீட்ஸுமே உங்களுக்கு வைடரான சீட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இவங்க சென்டர் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ரியரில் உங்களுக்கு பார்ஷல் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ தீஸ் ஆர் த லைக் உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த பெஸ்ட் திங் என்னென்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக யூ கெட் அன் பியூட்டிஃபுல் ஃபினிஷ் ஓவர் ஹியர். ஸோ இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்வின் கப் ஹோல்டர்ஸும் தந்திருக்காங்க. ஈவன் மொபைல் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. எ கிரேட் ஜாப் பை ரெனால்ட் இந்த ரியர் சீட்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா கேபினும் சரி உங்களுக்கு லைக் மோர் ஏரி ஃபீலிங்கில் கொடுக்குது. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ தீஸ் டோர்ஸுமே உங்களுக்கு லைக் ஒரு சில்வர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டில் ப்ரீமியம் இன்சர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி ப்ராக்டிகாலிட்டி. ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப சூப்பராகவே தந்திருக்காங்க. ஃப்ரம் த ரியர் சீட்ஸ்லேருந்தே நான் சொல்லுவேன் எ கிரேட் தம்ஸ் அப் ஃபார் த ரியர் சீட். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ மூவிங் இன்டு த டிரைவர் சீட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. பட் பேசிவ் என்ட்ரி கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டோர் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடராக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ யூ கேன் ஈஸிலி வாக் இன் டு த கைகர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் 1 லிட்டர் பாட்டில்ஸுமே நீங்கள் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த பவர் விண்டோஸ் அண்ட் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த அவுட் சைட் ரிவ்யூ மிரர்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிராப் ஹேண்டிலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் டோர் ஹேண்டில்ஸில் உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் லைக் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து மூவிங் இன் டு த இன்னர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்ட் டிசைன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைக் இது வந்து லுக்ஸ் லைக் சிம்லர் டு த ட்ரைபர் அண்ட் மேக்னெட். ஸோ அது ரெண்டுத்துமே வந்து சிம்லர் டிசைன்ஸில் பில்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த கைகர் ஃப்ரம் இன்டீரியர்ஸில் தீஸ் ஆர் த ஏசி வென்ஸ். அதே மாதிரி அங்கேயும் வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி மேலே உங்களுக்கு லைக் ஒரு ஃபினிஷ் ஒரு சில்வர் ஃபினிஷ் லைக் ட்ரீட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஓகே, பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூ கெட் அண்ட் ட்வின் க்ளவ் பாக்ஸஸ் ஓவர் ஹியர். ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது.
நாட் ஓன்லி தட், பிலோ தட்டும் உங்களுக்கு பெரிய க்ளோ பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட் வந்து தே ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ திஸ் இஸ் த 8-inch டச் ஸ்க்ரீன் யூனிட். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் யூனிட் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இட்ஸ் ஹேவ் அன் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, நேவிகேஷன், ஸோ இந்த ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூனோ ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஸோ நோ லேகிங், ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. எ கிரேட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும் டச் ஸ்க்ரீன்லையுமே. ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த ஹேசர் லைட்ஸ். அதே மாதிரி இந்த டோர்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூ ஷுட் லாக் இந்த, ஸோ இங்கே டோர்ஸ் லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பட்டன் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த ஃபேன் டு அட்ஜஸ்ட் த ஃபேன் ஸ்பீட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ஏசி டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ ஆங்கிள், ஸோ இதெல்லாமே தந்திருக்காங்க. தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த ஏசி. ஸோ கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, லைக் அண்ட் ஃபிட் ஃபினிஷ். ஸோ தட்ஸ் கிரேட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேயுமே ஒரு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிலோ தட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு கீ ஹோல்டரும் இருக்குது. ஸோ ஈவன் ஹையர் ட்ரிம்ஸில் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ஐ திங்க் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு கியர் லிவர். ஸோ இந்த கியர் லிவர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அண்ட் ஒரு டைமண்ட் கட்டில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு க்ரோம் ஃபினிஷ் இன்சர்ட்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த 5-speed யூனிட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷ், பியானோ பிளாக் ஃபினிஷ் எவ்ரிவேர். தட்ஸ் அ கிரேட். ரொம்ப ப்ரீமியம், லைக் லிட்டில் ப்ரீமியமாக தந்திருக்காங்க. இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸும் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ஓவரால் கேபின்லேயே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த டிஃப்ரெண்ட் ட்ரைவ் மோட்ஸ் லைக் ஸ்போர்ட், நார்மல், ஸோ அந்த ஈகோ. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ட்ரைவ் மோட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிலோ தட் ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கெட் அண்ட் ஸ்லைடிங் மெக்கானிசம். ஸோ இங்கேயுமே ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிலோ தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு பிக் ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த ஒன் திங் என்னென்னா ஸோ இந்த ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் லுக்ஸ் லைக் வியர்ட். ஸோ வியர்ட் பொசிஷனில் தந்திருக்காங்க. ஸோ கோ பேசஞ்சர் சைடில் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் கன்சோல்னால இந்த ஹேண்ட் பிரேக் பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஹையர் ட்ரிம்ஸில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ கம்மிங் டு த ஸ்டியரிங் வீல் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்டியரிங் வீல் வந்து இட்ஸ் வெரி ஸ்மூத். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலி வந்து ட்ரைவ் பண்ணும்போது சொல்கிறேன் இந்த ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெனால்ட் லோகோ கொடுத்துருக்காங்க, ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் அண்ட் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் லைக் சம்திங். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் திஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். அதே மாதிரி தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் தி திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்காக உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வெரி கிராஃபிக்கல் அண்ட் டீட்டெயில். ஸோ கொஞ்சம் கிறிஸ்பாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் வந்து டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து தந்திருக்காங்க. ஸோ ஈவன் இட் ஹாஸ் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இந்த வென்ஸ் நீங்கள் வந்து ஸ்போர்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணும்போது ஸோ ரியல் டைமில் நீங்கள் ஹவு மச் டார்க் அண்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். ஸோ தட்ஸ் அ கிரேட். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு லைக் உங்களுக்கு ஃபியூயல் மீட்டர், இன்ஜின் டெம்பரேச்சர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைக் சிங்கிள்ஸ் இந்த டிஜிட்டல்லே உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் போத்துமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் இன்டு நார்மல் மோட். ஸோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே தந்திருக்காங்க. ஸோ guys, that's about the interior of this Renault Kiger. ஸோ பிஃபோர் தட் வந்து என்ன நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ தீஸ் ஆர் த ஆட்டோ டிமிங் இன்சைட் ரிவ்யூ மிரர் இல்லை. ஸோ இது மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு கேபின் லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேனிட்டி மிரரும் இங்கேயோ கொடுத்துருக்காங்க சன்லைனில். ஸோ தட்ஸ் கிரேட். பட் என்னென்னா ஸோ இந்த கைகர் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹையர் ட்ரிம்ஸில் வந்து உங்களுக்கு லைக் சன்ரூஃப் வந்து மிஸ்ஸிங். ஸோ ஓகே, பட் ஹையர் ட்ரிம்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். பட் அது ஓவரால் பில்டிங் பிளாட்ஃபார்மில் உங்கள் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ லெட்ஸ் டர்ன் ஆஃப். ஸோ தட்ஸ் அபவுட் த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ ஆஃப் திஸ் கைகர். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து இந்த கைகரோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சப்போர்ட் மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி ஒன்லி ஸ்டைலிங்கில் மட்டும் இவங்க ப்ராக்டிகாலிட்டியில் பெட்டராக தந்திருக்காங்களா இல்லை டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்லையும் எப்படி தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see the driving performance.
ஸோ லெட் ஸ்டார்ட் டிரைவ் திஸ் கிகர். பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டிரைவிங் மோட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ ப்ரோ மோட், நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ 3 மோட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென் ஐ ஷிஃப்ட் டு ஈகோ டு நார்மல், ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிஸ்பிளே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட டிஸ்பிளே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ தட்ஸ் அ கிரேட் லுக்கிங். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி டிரைவிங் இன்ட்டு ஃபர்ஸ்ட் கியர். ஸோ இப்போ வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ரெட் லைன்ஸ் அப் டு உங்களுக்கு 5000 RPM வரைக்கும் உங்களுக்கு ரெட் லைன்ஸ் வந்து போகுது. ஸோ ஹலோ. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கிகர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி வெரி இம்ப்ரெசிவ். ஸோ லோ அண்ட் கிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சதோட ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து இந்த கைகர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது ரைட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து இவங்க பெட்டராக தான் தந்திருக்காங்க. பட் திங் ஸோ ஈவன் பேட் ரோட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சஸ்பென்ஷனோட நாய்ஸ் இல்லை வந்து அந்த சேஸியோட ஒர்க்ஸ், அந்த ஆஃப் ரோடிங் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஸோ நீங்கள் வந்து லைட்டாக கேபின்குள்ளே வந்து லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் த கிகர் வந்து வெரி இம்ப்ரெசிவ் தான். ஸோ லோ எண்ட்லையும் சரி, மிட் ரேஞ்ச்லையும் சரி. ஸோ வெரி வெல். உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பவரோட லென்த் உங்களுக்கு நல்லா வைடராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ எம் டிரைவிங் 80 km/h. பட் த திங் ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் அட்டென்ட் பண்ணும்போது லைக் உங்களுக்கு வந்து கேபின்குள்ளே வந்து உங்களால் அந்த ஏரி ஃபீல் சவுண்ட்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக வந்து கேட்க முடியும். ஸோ தட்ஸ் த திங். அந்த கேபின் நாய்ஸும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஸோ அது வந்து தான் உங்களுக்கு கேபின் உள்ள ஃபீல் ஆகுது. ஆல் த வேஸ் அப் டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6500 RPM வரைக்கும் உங்களுக்கு ரெட் லைன்ஸ் வந்து இந்த கிகரில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லிட்டில் பிட் ஆஃப் வீல் ஸ்பின். ஸோ இந்த ரைட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ குட். பட் ஆனால் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சஸ்பென்ஷனோட ஒர்க்ஸும் சேஸியோட ஒர்க்ஸும் நான் சொன்ன மாதிரி அது ஈஸியாக கொஞ்சம் கேபின்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி என்னென்னா அரௌண்ட் தி கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் பாடி ரோல் வந்து உங்களுக்கு கிகரில் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி ஃபன் டு டிரைவ் கார் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஸ்டேரிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேரிங் ஆக்சுவலி ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்கோட ஃபினிஷோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேரிங் க்ரிப்பும் சரி உங்களுக்கு பிடிக்கும் போதும் உங்களுக்கு இந்த கட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால ஸோ குட் டு ஹோல்ட், நல்லா உங்களுக்கு வெரி நைஸ் டு ஹோல்ட் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு லைக் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணும்போது. இந்த ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெரி லைட்டாக ஸ்டேரிங். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டராக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு போல்டர் சைடில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிட்டில் பிட் ஹைட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறனால இட் வில் பி வெரி ஈஸி டு டிரைவ். ஸோ அந்த கிளச் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஆன் த லைட்டர் சைட், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலி வெரி ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வென் யூ நீட் பவர், நீங்கள் சடனாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே உங்களுக்கு நோ பவர் லேக் இருக்காது. உங்களுக்கு நல்லா வந்து பவர் நீங்கள் வந்து ட்ராப் ஆகிறதுலாம் ஃபீல் பண்ண முடியாது. அந்த லிட்டில் லேக்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் நினச்சதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 சிலிண்டர் யூனிட்னால உங்களுக்கு வந்து பவர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் தட்ஸ் நாட். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ 3 சிலிண்டர் யூனிட். ஸோ இந்த யூனிட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 98 பிரேக் ஹார்ஸ் பவர், அப்புறம் 160 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்போ ஆக்சுவலி 2 பெட்ரோல் மட்டும்தான் வந்து ரெனால்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீசல் அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க இப்போது டியூ டு த BS6 அப்படின்னால. ஸோ இந்த பெட்ரோல் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இந்த லைக் உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் தான். சேம் 1 லிட்டர் 3 சிலிண்டர் தான். ஒன்று உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 71 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 6250 RPM தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஐ திங்க் த பர்ஃபார்மன்ஸ் வில் லிட்டில் டல் இன் தட். பட் ஆனால் வந்து இந்த டர்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டர்போ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 98 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணனால உங்களுக்கு பவர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் உங்களுக்கு போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிள். ஸோ மேனுவல் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு AMT டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. இதே டர்போவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
லைக் அதே 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாட் அன் AMT. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு CVT கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த ஒன்லி மேட்டர்ஸ் என்னென்னா the torque will differs in the transmission unit. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு லைக் உங்களுக்கு 160 Nm ஆஃப் டார்க் வந்து தரும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு CVT கியர் பாக்ஸில் டார்க் வந்து லிட்டில் ட்ராப்ட் ஆகிருக்கு. எவ்வளோன்னா உங்களுக்கு 150 Nm ஆஃப் டார்க் வந்து ஸோ அதில் வந்து இதுவாகும். ஸோ கெட்டிங் இன்டு பேட் ரோட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெரி வெல் கண்டெயின் உங்களுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. பட் த சஸ்பென்ஷன் தான் வந்து இன்னும் பெட்டராக ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம் ஃபார் மை லைக்கிங் நான் ஃபீல் பண்ணுறது. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ சிட்டி டிரைவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் செக்மெண்ட் கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு த 205 கிரவுண்ட் கிளியரன்ஸ் டு த கைகர். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போகும்போது லைக் லிட்டில் ஆஃப் ரோடிங் பேட் ரோட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அந்த 205 கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால உங்களால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி பேட் ரோட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைவ் மோட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா த நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஈகோ மோட். ஸோ இந்த ஈகோ மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ஷிஃப்ட் பண்ணும்போது ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் வந்து லிட்டில் கெட் டல்டு. பட் ஆனால் வந்து நார்மல் மோட்லேயும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராகவே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எவ்ரி திங் த ஸ்டேரிங் ஆக்ஷன்ஸ்லேருந்து த இமீடியட் ரெஸ்பான்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து உங்களுக்கு பெட்டராக தருது. பட் என்னன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி கண்டிப்பாக உங்களுக்கு லிட்டில் கெட் ட்ராப்ட் கம்பேர்ட் டு த ஈகோ ப்ரோ மோட். ஸோ இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி கைகார் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 20 km/L வந்து ரெனால்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ இப்போ வர கார்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சியில் கன்சிடர் பண்ணாலும் லிட்டில் கெட் ட்ராப்டாக இருக்கும். உங்களுக்கு 18 to 19 சம்வேர் அரௌண்ட் பெட்ரோல் இன்ஜின்ஸில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 20 km/L இட்ஸ் அ கிரேட் திங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கியர் பாக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஷிஃப்டிங் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு லிட்டில் கெட் ஹார்டராக தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கலாம். அதே மாதிரி ஹார்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஹார்ன் ஃபார் த கைகர். பிகாஸ் ஏன்னா லுக்ஸ்லையும் சரி டிசைன்லையும் சரி ரெனால்ட் ஹேவ் டன் எ கிரேட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெனால்ட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலிங் அண்ட் லுக்ஸ்லேயே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி த ஏ பில்லரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தின்னர் சைடில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூ கேன் சி ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் மேக் அ நியூ டர்ன். ஸோ இந்த நியூ டர்ன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த லைட்டர் ஸ்டேரிங் வீல்னால. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ 5.1 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் வந்து கைகார்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஈஸிலி உங்களுக்கு ஃபஸ்ட் கியர்லேயே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இட் டன் அ ஜாப் ஆஃப் 60 km. அதேமாதிரி உங்களுக்கு செகண்ட் கியரில் வந்து அப் டு 96 km வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் கியர்லேயே ரன் ஆகும். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இட்ஸ் லைட் வெயிட் கார்னால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த புஷ் சரி அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 1010 kilograms அப்படி தான் அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு லைட்டர் வெஹிக்கிள் கார். அதே மாதிரி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு CMA பிளாட்ஃபார்ம் ஐ திங்க் ஸோ அதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கம்பேரிசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மேக்னைட்டோட கம்பேர் பண்ணும்போது வெரி வெல் என்ன சொல்கிறது ரெண்டுமே உங்களுக்கு வந்து போத் சேம் ப்ரைஸிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ டஃப் காம்படிட்டர் ஃபார் த மேக்னைட்னே சொல்லலாம். பட் ஒன்லி ஃபார் த லுக்ஸுக்கே வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிகர் வந்து மேக்னைட்டோட பெட்டராகவே வந்து சேல் ஆகும். ஸோ யூ கேன் சி த லிட்டில் வைப்ரேஷன்ஸ். ஸோ அது மட்டும் இன்னும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ கிகர் இஸ் அ கிரேட் கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காரோட ப்ரைஸிங் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இட் starts from 5,40,000 like 5.5 lakhsலேருந்து 5,45,000 ஐ திங்க் ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி அப் டு 11 lakhs வரைக்கும் உங்களுக்கு போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா CVTயோட டர்போ டியூவல் டோன் வேரியண்ட் உங்களுக்கு அப் டு 11 lakhs வரைக்கும் இந்த கிகர் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸில் வந்து மேக்னெட்டோட கம்மியாக இருந்தாலும் ஸோ லிட்டில் ஃபீச்சர்ஸ் தான். என்ன ஃபீச்சர்ஸ்னால் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் வந்து லைட்டாக உங்களுக்கு
மேக்னைட்டோட உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்னைட்டோட வந்து வெரி வெல் கிரேட் கார் தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து அந்த இனிஷியல் கிராண்ட்லேயும் சரி மிட் ரேஞ்ச்லேயும் சரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது அந்த கேபினோட ஃபெல்ட் நாய்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கம்மி பண்ணினா நிச்சயமாக வந்து கிகர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கிகர் பெஸ்ட் கார் தான் நான் சொல்வேன். ஏன்னா டிசைன்லேயும் சரி உங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சிலும் சரி, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தந்திருக்காங்க. So guys, that's about my review of this Kiger. So hope you guys enjoy this video. So in the video உங்களுக்கு பிடிச்சிருந்தா give a big thumbs up and subscribe to our channel. So I will see you in another video with a new car. Until bye bye guys.